மூசா நபி என்ன செய்வாங்கன்னா ரசூலுல்லாஹ் போய் திரும்பி வரும்போது வழிமறிச்சு என்ன இறைவன் உங்கள்கிட்ட என்ன சொன்னான்னு கேட்பாரு. எனக்கு 50 வக்து தொழுகை எல்லாம் கடமையாக்கி இருக்கிறான்னு ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க. மூசா நபி என்ன செய்வாங்கன்னா 50 வக்துலாம் உங்கள் உம்மத்து தாங்க மாட்டாங்க, நீங்கள் வாட்டுக்கு அந்த கடமைன்னு வாங்கிட்டு போனீங்கன்னா உங்கள் சமுதாய மக்கள் பலவீனர்களாக இருக்கிறாங்க, நான் என்னுடைய உம்மத்தோட ரொம்ப பாடுபட்டுட்டேன், அவங்களுக்கே முடியலை, நீங்கள் பின்னாடி வர்றவங்க ரொம்ப வீக்காக இருப்பாங்க, நீங்கள் அல்லாட்ட போய் கொஞ்சம் குறைச்சி கேளுங்க, 50 வக்து தொழுகையோடு நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் உங்கள் மக்கள் வந்து தாங்க மாட்டாங்கன்னு ஒரு சொல்கிறார். உடனே ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்க, மறுபடி மேலே போகிறாங்க, இறைவன்ட்ட போய் இறைவா 50 அதிகமாக இருக்குது நீ குறைச்சி கொடுன்னு கேட்குறாங்க. அல்லாஹ் என்ன செஞ்சான்னு ஒரு 10 தடவை போகிறாங்க, 5 குறைக்கிறான்ல, ஒரு 45, இவர் 45லாம் சரி வர இன்னும் கொஞ்சம் குறைச்சி கேளுங்க, அப்புறம் 40லாம் சரி வர இன்னும் கொஞ்சம் குறைச்சி கேளுங்க, கடைசியில் 5 வர்றாங்க, 5 கூட வேணாம் குறைச்சி கேளுங்க பாரு, நான் இதுக்கு மேலே அல்லாட்ட பொறுத்து வைக்கப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் வந்துருவாங்கன்னு அந்த ஹதீஸில், அதே ஹதீஸில் எந்த ஹதீஸில் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்தாங்கன்னு சொல்கிறீங்களோ அந்த 349வது ஹதீஸில் தான் இந்த விஷயம் இருக்குது. இது எடுத்து என்ன செய்வாங்கன்னு கேட்டால், இறந்தவர்களை சந்திக்க முடியுமா என்று கேட்கிறார்கள். சந்திக்கிறது என்ன, இறந்தவர்கள் உதவியே செய்வார்கள். எப்படிப்பட்ட உதவி செஞ்சுருக்காங்க மூசா நபி, எப்படி பாயிண்ட் உங்களுக்கு பாயிண்ட் காட்டுறாங்க. மூசா நபி நம்ம உம்மத்துகளுக்காக வேண்டி ரசூலுல்லாஹ்வை சந்தித்து எப்படிப்பட்ட உதவி செஞ்சுருக்காங்க. அவங்க அந்த உதவி செஞ்சிருக்காவிட்டால் உங்களுக்கு 50 வக்து கடமையாக்கி இருந்தால் எத்தனை பேர் நிறைவேற்றுவீங்க. அதனால் இறந்தவர்களை பார்ப்பது மாத்திரமல்ல, இறந்தவர்கள் நமக்கு உதவியும் செய்வார்கள் அப்படின்னு என்ன செய்கிறாங்கன்னா, இதெல்லாம் மேராஜ் சம்பவத்தை வைத்து கொண்டு தான் அந்த தர்கா வழிபாடு செத்தவங்களை கூப்பிடுறதுக்கெல்லாம் ஆதாரம் காட்டுறார்கள். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூசா நபியை வந்து அந்த பைத்துல் முகத்தஸ் ஜெருசலத்திலையும் வைத்து ஒருக்க பார்க்குறாங்க. பார்த்துட்டு மேலே போனால் அங்கேயும் இருக்கிறார். அப்புறம் என்ன அர்த்தம், எடுத்துக்காட்டுன்னு அர்த்தம். இங்கே இருக்கிறது இங்கே தொழுகிற மாதிரி காட்டுறான், அங்கே ரெண்டு உரையாடுற மாதிரி காட்டுறான். அல்லாஹ் வந்து 5 வக்து கொடுக்கத்தான் நினைக்கிறான். அதனுடைய முக்கியத்தை உணர்த்துவதற்காக வேண்டி மூசா நபி மாதிரி காட்டி, அவர் உரையாடுற மாதிரி எடுத்துக்காட்டி, அவர் சொல்லி புரிய வச்சு கடைசியில் உங்களுக்கு வந்து செய்யும்போது நீங்கள் என்ன செய்வீங்க, அல்லாஹ் வந்து லேசாகி தந்திருக்கிறான், நம்ம கருணையை தந்திருக்கிறான் என்று விளங்குவதற்காக வேண்டி இப்படி ஒரு வேலையை எல்லாம் செஞ்சுருக்கிறான். அப்போ இதை வைத்துக்கொண்டு இறந்தவரோட தொடர்பு கொள்ளலாம்னு சொன்னால், உதவி செய்யலாம்னு சொன்னால் எப்படி சாத்தியப்படும்? சரி, இறந்தவரோட உதவி செஞ்சார் மூசா நபி. எப்போ செஞ்சாங்க? மூசா நபி நேர ரசூலை பார்த்தாங்கல்ல, அந்த சம்பவத்தின் பிரகாரம் நேராக பார்த்தா ரெண்டு பேசிக்கிட்டாங்க. அந்த மாதிரி நீங்கள் சொல்லக்கூடிய அப்படியே கூட நிப்பா நேராக பேசுவோம், உதவி செய்வான்னு ஒத்துக்குருவோம். நான் ஒரு ஆண்டு அவர் கூட வர சொல்ல முன்னாடி நான் அவரை பார்க்கணும், அவர் என்னை பார்க்கணும், அப்போ தான் உதவி செய்ய முடியும். இப்போ அப்துல் கார் ஜிலானிங்கிறீங்களா, சரி உதவி செய்ய வர சொல்லுங்கள், கேட்போம். அவர்கிட்ட என் முன்னாடி வர சொல்லு, அவர்கிட்ட கேட்போம், ஏதாவது செய்ய முடியுமான்னு கேட்போம். அப்போ தானே சொல்லணும். அவரை நீங்கள் பார்க்கவும் இல்லை, ஒரு வரவும் இல்லை, மர என்ன நான் ஒரு ஆண்டு வரங்கிறீங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பூமியில் வாழ்ந்து கொண்ட எந்த நேரத்திலேயாவது மூசாவே அன்றைக்கி மேராஜில் உதவி செஞ்ச மாதிரி இதுக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்டாங்களா? அப்போ தெளிவாக இறந்தவர்களுக்கு இந்த உலகத்தில் தொடர்பு வைக்க முடியாதுன்னு ஆதாரம் இருக்கையில் இதுகளை நபிக்கு செஞ்ச ஒரு சிறப்பை கொண்டாந்து ஆதாரமாக காட்டுறாங்க. இது நபிகள் நாயகத்துக்கு அல்லாஹ் கொடுத்த ஒரு சிறப்பு தகுதி. இறை தூதர் என்பதற்காக வேண்டி தன்னுடைய வல்லமையை காட்டுவதற்காக அல்ல அழைத்து சென்று என்னத்தையே பார்த்தாங்க, அதில் இதையும் பார்த்துருக்குறாங்க. அப்போ வல்லமையை காட்டுவதற்கு ஒரு சிறப்பாக ஒரு அந்தஸ்து ரசூலுல்லாஹ் கொடுத்ததை வைத்துக்கொண்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால், ரசூலுல்லாஹ் மூசாவை பார்த்தது போல் நாங்களும் பார்ப்போம், மூசா நபி ரசூலுல்லாஹ் உதவி செஞ்சது போல் எங்களுக்கு இந்த மகான் உதவி செய்வார் என்று சொல்லி சம்பந்தமில்லாமல் அந்த ஹதீஸை கொண்டாந்து பொறுத்து என்ன செய்கிறாங்க, ஒரு கேலிக்குரியதாக மார்க்கத்தை ஆக்கக்கூடிய ஒரு காட்சியை பார்க்குறோம்.